Hi all, welcome back to my YouTube channel Grammar Made Easy. If there is effort and practice, one can definitely win. என்ன மேம் சொல்கிறீங்க? முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் வென்று விடலாம். இதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. என்னென்னா at times learning grammar may seem to be a little daunting for some of us. But don't worry, I'm here to break it into bite-sized content and make it easy to understand. கவலையே படாதீங்க. உங்களுக்கு கிராமரோட ரூல்ஸ் இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியுது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நேற்று வீடியோ எண்டிங் பாயிண்டில் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு டெக் சாவினா என்னன்னு சொல்லியிருந்தேன். யார் டெக் சாவின்னு நம்ம யாரை ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது அ பர்சன் ஹூ ஹஸ் காட் குட் நாலேஜ் அபவுட் டெக்னாலஜி, a person who has got the ability to handle things technically அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களை எப்படி மேம் கூப்பிடுறது அப்படின்னா, மேபி யூ ஆர் ரைட். நீங்கள் நினச்சிருப்பீங்க நாட் அ டெக் சாவி அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் தட்ஸ் ரைட். பட் there's another term, technically inept. technically inept technically inept அந்த வேர்டுக்கான ஸ்பெல்லிங் மேலே ஃப்ளாஷ் ஆகும். ஐ எம் டெக்னிக்கலி inept, therefore I seek for my daughter-in-law's guidance to upload the videos in YouTube. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, என்னுடைய ஸ்டேட்டையே தான் நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு மாடர்ன் டெக்னாலஜி இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கோ விஷயங்கள் பல இருக்குது ஒரு யூடியூப்பில் போடும்போது. ஸோ அதில் என்னால் ஸ்க்ரீன் முன்னாடி நின்று ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். பட் அதை எப்படி எடிட் பண்ணி சில விஷயங்களை ஃப்ளாஷ் பண்ண வச்சு அது மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது என் டாட்டர்-இன்-லா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சென்டென்ஸில் நான் யூஸ் பண்ண வேர்ட் என்ன ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண வேர்ட் டெக்னிக்கலி இனெப்ட். டெக்னிக்கலி இனெப்ட்னா திருப்பியும் மீனிங் சொல்கிறேன். அ பர்சன் ஹூ இஸ் நாட் தட் குட் இன் யூஸிங் மாடர்ன் டெக்னாலஜி ஆர் லேக்ஸ் இன் நாலேஜ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே தெளிவாக சொல்லணும்னா லேக்ஸ் இன் நாலேஜ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. ஸோ இப்போது நேற்று நான் சொல்ல இருந்த வார்த்தையை இன்றைக்கி நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நாளைக்கு என்ன வேர்டு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம், ஒரு தவறை நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம். ஆனால் கடைசியில் அந்த பழி நம்ம மேலே வரும். சில இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தையை தமிழில் அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் நான் அதுக்கு பலியாடாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த தப்பே பண்ணலை, ஆனால் நான் அதுக்கு பலியாடாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பலியாடு? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? யாருக்காவது பதில் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை ட்ராப் பண்ணுங்கள். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கான ஆன்சரை சொல்கிறேன்.